நம்ம ராஜராஜ சோழரோட மெய்கீர்த்திகள் நமக்கு தெரியும். அவரோட 4வது ஆட்சியாண்டு கல்வெட்டுகளும் காந்தலூர் சாலை களமறுத்தருளிய கோ ராஜகேசரி வர்மன் அப்படின்னு இவரை சொல்லுது. இவரோட 8வது ஆட்சியாண்டு கல்வெட்டு திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கொல காந்தலூர் சாலை களமறுத்தருளி அப்படின்னு சொல்லுது. இங்க நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா 2 இடத்துலயும் காந்தலூர் சாலை வெற்றி தான் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்குது. இதே மாதிரி ராஜராஜருக்கு இன்னொரு 3வது மெய்கீர்த்தி இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் 2 இடங்கள்ல தான் ரொம்ப ரேராக இந்த மெய்கீர்த்திகள் கிடைக்குது. ஒன்று செங்கம் நடுகட்கல்ல, இன்னொன்று திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வர சாமி கோவில். இந்த மெய்கீர்த்தி என்ன கூறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீ தண்டேவி சாலை களமறுத்து அங்குள்ள மலை ஆளர் தலையறுத்து தக்க பாடி தலைக்காடும் தண்டார் நுழம்பபாடியோடும் மிக்க கங்கவள நாடும் வேங்கை நாடும் அது கொண்ட நித்தலமும் அண்ணா இயன் இருவன் அருமொழி தேவன் கொத்த பலத்தார் மும்முடி சோழ ராஜராஜ கேசரி வன்மர்க்கு யாண்டு நம்ம எதிர்த்த சேரர்களோட தலைகளை அறுத்த ராஜராஜர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மெய்கீர்த்தி வந்திருக்கு.